ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ரோட் ட்ரிப் தான். இந்த ரோட் ட்ரிப்பை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்லேருந்து. இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போடிமெட்லேருந்து மூணார் போகிற வழியில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய போடிமெட் வீடியோவில் இந்த வியூ பாயிண்ட் காட்டியிருப்பேன். பட் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் காட்டுறோம். பேசிக்காக இந்த இடம் ஒரு ஆனையரங்கல் டேமு. ஸோ ஆனையரங்கல் டேம் போகிற வழி தான் இது. ஸோ இங்கேருந்து அந்த வியூவை காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதான் ஆனையரங்கல் டேம் மூணார் போகிற வழியில் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், இது மூணார் போகிற ரோடு. எல்லா மக்களும் அங்கே நின்று சைட் சீயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நம்ம இப்படி கீழே ரோட்டில் இறங்கி இந்த வியூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு ஸ்டாப் இங்கே தான். ஸோ இந்த ட்ரிப் மொத்தம் 3 நாள் இருக்க போகுது. ஸோ இந்த ரோட் ட்ரிப் இதோட ஃபர்ஸ்ட் டே தான். ஸ்டார்டிங் நான் வீடியோ இங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறையூரில் ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பை கண்டினியூஸாக தொடர்ந்து பாருங்கள். நீங்களே இந்த ஏரியாலாம் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த அழகான வியூ பாயிண்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. இந்த பஸ்ஸை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, டபுள் டெக்கர் பஸ்ஸு. இது நம்ம மூணார் கேப் ரோட்டில் நாங்கள் பார்க்க முடியுமா நினச்சிக்கிட்டு இருந்தோம். யதார்த்தமாக எங்கள் கண்ணில் பட்டுச்சு. உடனே இறங்கி நின்னாச்சு. இந்த பஸ்ஸில் ஆனையரங்கல் டேம்லேருந்து மூணார் டவுன் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. I need a change in my life, cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning all. லஞ்சுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருந்தோம். அதுவுமே மறையூருக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ பெருசாக நல்லா இல்லை. பட் அந்த டைமுக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அதோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த முன்னாடி வண்டியில் போகிற அண்ணா தான் எங்களை ப்ராப்பர்ட்டி கூப்பிட்டு போனாங்க. அவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட கேர்டேக்கர். ஸோ அட்லாஸ்ட் ஒரு லாங் டேக்கு அப்புறம் நம்ம தங்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்தாச்சு. லாங் டேன்னு ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம டிராஃபிக்கு. ரூட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மூணார்லேருந்து மறையூர் வர ரூட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம்ம டிராஃபிக். இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால, கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல் டிராஃபிக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சவுத் இந்தியாவோட காஷ்மீர் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ போட்டு நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே ஹிடன் ஜெம்மு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒரு நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு. ஏன்னா செம்ம கூட்டம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்த்துட்டு மறையூர், காந்தலூர் அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா லீவ் டேஸில் வராதிங்க. லீவ் டேஸ்ன்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 4 நாள் 5 நாள் சேர்ந்தாப்புல கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது, அந்த மாதிரி டைமில் வந்தீங்க அப்படின்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் நாங்கள் சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டோம். ஸோ எனிவே அதுக்கப்புறம் இந்த ரோடெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வியூலாம் நல்லா இருந்தது. ஸோ டிராஃபிக்லேயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எங்களால் வழியில் நின்று எந்த வித வியூவுமே என்ஜாய் பண்ண முடியல. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எதுவும் உங்களுக்கு காட்ட முடியல.
ஸோ இன்றைக்கி டே இதுதான். ஸோ நான் கீழே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ரூம் டூர் காட்டுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் வரும்போது பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டியே வந்து நமக்கு தான். ஸோ 3 பெட்ரூம் இருக்குது, 3 BHK ஹவுஸ் இது. ஸோ இந்த 3 BHK ஹவுஸ் ஃபுல்லாகவுமே நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து 3 BHK ஹவுஸ்ன்றதுனால கிச்சன்லாம் இருந்தது. நமக்கு தேவையான ஃபுட் எல்லாமே நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெளியில் போய் கடையிலையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 நாள் தங்க போகிறோம், 2 நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி வந்தோம்ல, இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஃபுல் டே வந்து ஜீப் சஃபாரி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து மறையூர், காந்தலூர் 2 நாளுமே வந்து ஜீப் சஃபாரிக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்புறம் இந்த ஜீப் சஃபாரி இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமோஃப்ளெக்ஸ் ஸ்டேஸ். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்கிற இடத்த பாருங்களேன், அப்படியே ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ஸ்டே மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இந்த சைடு ஒரு வீடு இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அமைதியான இடம். அந்த இடத்துல தூரத்தில் ஒரு மலை தெரியுதுல்ல, அந்த மலைக்கெலாம் நம்ம நாளைக்கு ஜீப் சஃபாரி போவோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ, நாளைக்கு ஃபுல் டே ஜீப் சஃபாரி, அப்புறம் முடிஞ்சால் நாளான்னைக்கு மொத்தம் 3 வீடியோ போடுவேன். ஸோ இந்த 3 வீடியோவோட கடைசியில் இல்லை இடையில எங்கேயாவது நான் இந்த கேமோஃப்ளெக்ஸ் ஸ்டேஸை பற்றி நான் சொல்கிறேன். இவங்களை நாங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணோம், அவங்க எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க, அதில் ப்ளஸில் என்ன இருக்குது, மைனஸில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பார்க்கிங் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு 3 காரில் வந்தோம். இங்கே பாருங்கள், செம்மையாக பார்க் பண்ணுறதுக்கு ஏதுவாக எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, நீங்கள் போய் இந்த ப்ராப்பர்ட்டியோட டூர் பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்கள் போயிட்டு டின்னருக்கு வந்து பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு டின்னர் வாங்கிட்டு வந்துடுறோம். பாய். நைட் டைமில் இங்கே இருக்கிற ரோட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு வயலுக்குள்ளே ஒரு கார் மட்டும்தான் போக முடியும், அந்த மாதிரியான ஒரு ரூட்டு. நைட்டு டின்னருக்கு நாங்கள் கல்ஃப் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் போய் தான் வந்து ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்லாம் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பரோட்டாஸ், சப்பாத்தி, இடியாப்பம், பீஃப் ஃப்ரை இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தோம். யூஸ்வலாக பரோட்டாவோட பீஃப் ஃப்ரையோ பீஃப் மசாலாவோ வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எனக்கு இடியாப்பத்தோட பீஃப் ஃப்ரையோ பீஃப் மசாலாவோ வச்சு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். உங்களில் யார் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இது பிடிக்கும், இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தது வந்து கேமோஃப்ளெக்ஸ் ஸ்டேஸ். ஸோ இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு இந்த 3 நாளுமே வந்து அவங்க தான் நம்மளை கைட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கேமோஃப்ளெக்ஸ் ஸ்டேஸ் வந்து நமக்கு எப்படி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி போகிற வீடியோ
அடுத்த போடுற வீடியோ, அதுக்கு அடுத்த போடுற வீடியோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.